இந்திய கிரிக்கெட் வரலாறு 1932 முதல் 2026 வரை. கிரிக்கெட் இந்தியாவை பொறுத்தவரை இது வெறும் ஒரு விளையாட்டல்ல, இது கோடிக்கணக்கான மக்களின் இரத்தத்திலும் மூச்சிலும் கலந்த ஒரு உணர்வு. இந்தியாவிற்கு கிரிக்கெட் அறிமுகமான காலம் முதல் இன்று 2026இல் உலக கிரிக்கெட் சாம்ராஜ்யத்தின் முடிசூடா மன்னனாக நாம் ஜொலிக்கும் வரை இந்த பயணம் இரத்தமும் வியர்வையும் சிதறிய ஒரு வீரகாவியம். வாருங்கள், இந்திய கிரிக்கெட்டின் அந்த வரலாற்று பக்கங்களை ஒவ்வொன்றாக புரட்டி பார்ப்போம். ஆரம்ப காலம் 1932 முதல் 1970 வரை. இந்தியாவின் இந்த பயணம் 1932இல் தொடங்கியது. C.K. நாயுடு தலைமையில் லார்ட்ஸ் மைதானத்தில் நாம் முதல் டெஸ்ட் போட்டியில் காலடி எடுத்து வைத்தோம். அந்த ஆரம்ப காலங்களில் வெற்றிகள் நமக்கு எட்டாக்கணியாகவே இருந்தன. பல போராட்டங்களுக்கு பிறகு 1952இல் தான் இங்கிலாந்துக்கு எதிராக சென்னையில் நமது முதல் வெற்றியை பதிவு செய்தோம். பின்னர் சுனில் கவாஸ்கர், G.R. விஸ்வநாத் போன்ற ஜாம்பவான்கள் இந்திய அணிக்கு ஒரு கௌரவமான அடையாளத்தை தேடித் தந்தார்கள். குறிப்பாக சுனில் கவாஸ்கர் பயங்கரமான மேற்கிந்திய தீவுகள் பந்துவீச்சாளர்களை ஹெல்மெட் கூட இல்லாமல் எதிர்கொண்டு ரன்களை குவித்ததெல்லாம் ஒரு காலகட்டம். திருப்பம் 1983 உலகக் கோப்பை. ஆனால் இந்திய கிரிக்கெட் வரலாற்றை 1983க்கு முன் 1983க்கு பின் என இரண்டாக பிரிக்கலாம். 1983 ஜூன் 25 லார்ட்ஸ் பால்கனியில் கபில் தேவ் அந்த உலகக் கோப்பையை ஏந்திய போது இந்தியாவே திருவிழா கோலம் பூண்டது. அதுவரை கால்பந்துக்கும் ஹாக்கிக்கும் முன்னுரிமை கொடுத்த இந்திய இளைஞர்கள் அன்று முதல் தங்கள் கைகளில் கிரிக்கெட் மட்டையை ஏந்தினார்கள். இந்திய கிரிக்கெட் வர்த்தக ரீதியாகவும் விளையாட்டு ரீதியாகவும் விஸ்வரூபம் எடுக்க அந்த ஒரு வெற்றி தான் விதையாக அமைந்தது. எழுச்சி 90களில் சச்சினின் சகாப்தம். 90களில் இந்திய கிரிக்கெட் ஒரு தனி மனிதனை சுற்றி இயங்கியது. அவர்தான் சச்சின் டெண்டுல்கர். சச்சின் பேட்டிங் செய்யும் போது இந்தியாவின் சாலைகளே வெறிச்சோடிப் போகும். அதே சமயம் சௌரவ் கங்குலியின் வருகை இந்திய அணிக்கு ஒரு புதிய ஆக்ரோஷத்தை தந்தது. வெளிநாட்டு மண்ணில் எதிரணியின் கண்களை பார்த்து பேசும் துணிச்சலை கங்குலி நமக்கு கற்றுக் கொடுத்தார். டிராவிட், லக்ஷ்மண், கும்பளே என ஒரு பெரும் படையே உருவானது. பொற்காலமும் தோனியின் வருகையும். அதன் பின்னர் வந்ததுதான் தல தோனியின் பொற்காலம். 2007இல் ஒரு இளம் படையுடன் சென்று முதல் T20 உலகக் கோப்பையை வென்றது முதல் 2011இல் 28 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு நாள் உலகக் கோப்பையை சொந்த மண்ணில் வென்றது வரை இந்திய கிரிக்கெட் அதன் உச்சத்தை தொட்டது. 2013இல் சாம்பியன்ஸ் டிராபியையும் வென்று ICCயின் அனைத்து கோப்பைகளையும் வென்ற ஒரே கேப்டன் என்ற வரலாற்று சாதனையை தோனி படைத்தார். நவீனகால ஆதிக்கம் கோலி மற்றும் ரோஹித் 2024இலிருந்து 2026 வரை. தோனிக்கு பிறகு விராட் கோலி இந்திய அணியை உடற்தகுதியிலும் வேகப்பந்து வீச்சிலும் உலகத்தரம் வாய்ந்த அணியாக மாற்றினார். 2024இல் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி T20 உலகக் கோப்பையை வென்றது நமது நீண்ட கால தாகத்தை தீர்த்தது. அந்த வெற்றியின் தொடர்ச்சியாக 2025இல் சாம்பியன் டிராஃபியை வென்றோம். இதோ இப்போது 2026இல் சூரியகுமார் யாதவ் தலைமையில் சொந்த மண்ணில் மீண்டும் ஒரு T20 உலகக் கோப்பையை வென்று நாம் தான் கிரிக்கெட்டின் ராஜா என்பதை உலகிற்கு மீண்டும் ஒரு முறை உரக்கச் சொல்லி இருக்கிறோம். 1932இல் ஒரு சிறிய புள்ளியாகத் தொடங்கிய இந்த பயணம் இன்று 2026இல் ஒரு இமாலய சாதனையாக வளர்ந்து நிற்கிறது. தலைமுறைகள் மாறலாம், வீரர்கள் மாறலாம், ஆனால் இந்திய மண்ணில் இந்த கிரிக்கெட் காதல் மட்டும் என்றும் குறையப் போவதில்லை. இந்த நீண்ட பயணத்தில் உங்களை நெகிழ வைத்த தருணம் எது?
கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது 90s சிங்கிள்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.